இந்த எபிசோடில் நாம் கார்த்திக் வர்மா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விருபாக்ச படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திடீர்னு கிராமத்தில் மர்மமான முறையில் குழந்தைகள் இறந்து போகிறாங்க. இதற்கு காரணம் ஊருக்குள் புதிதாக குடியேறிய மந்திரத்தந்து ஆராய்ச்சிகள் செய்யும் கமல் காமராஜ் தான் என்று ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. இதனால் அவரை மனைவியோடு சேர்த்து எரித்துக் கொள்றாங்க. இறந்த தம்பதியின் மகன் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கப்படுறான். பல வருடங்கள் கடந்த பிறகு அந்த கிராமத்தில் நடக்கும் திருவிழாவுக்காக சாய்தரம் தேய்ச்சி வர்றாரு. அதன் பின்னர் ஊர் தலைவரின் மகள் சம்யுக்தா மீது சாய்தரமுக்கு காதல் மலருது. அப்போது ஒருவர் கோயில் கருவறைக்குள் ரத்தம் கக்கி இறந்து போறாரு. இதனால் கோயிலின் புனிதத்தன்மையை காக்க 8 நாட்களுக்கு உள்ளூர் மக்கள் வெளியூர் செல்லவும் வெளியூர் மக்கள் உள்ளூர் வரவும் பூசாரி தடை போடுறாரு. அதன் பிறகு சில மர்மமான முறையில் இறக்க சம்யுக்தாவையும் ஊர் மக்களையும் ஆபத்து சூழுது. இறுதியில் தொடர் மரணங்களுக்கு என்ன காரணம், சம்யுக்தாவை சாய்தரம் தேஜால் காப்பாற்ற முடிந்ததா என்பதே படத்தோட மீதி கதை. ஆக்ஷன், சென்டிமெண்ட், காதல் காட்சிகளில் இயல்பான யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறாரு சாய்தரம் தேஜ். சம்யுக்தா முதல் பாதியில் அப்பாவி பெண்ணாகவும் 2ஆம் பாதியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுறாங்க. ஊர் தலைவராக வரும் ராஜு கலக்கலா, மருத்துவராக வரும் பிரம்மாஜி, அகோரியாக வரும் அஜய், சுனில் பூசாரியாக வரும் சாய்தந்த், பைரவாக வரும் ரவிகிருஷ்ணன் என்ற படத்தில் தோன்றும் பல கதாபாத்திரங்கள் அவர்களின் வேலையை சரியாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். திகில் கலந்த கதைக்கு அஜனிஷ் லோக்நாத்தின் பின்னணி இசை சிறப்பாகவே இருக்கு. ஒளிப்பதிவாளர் சம்கத் சைதூனின் ஒவ்வொரு காட்சியிலும் அவருடைய உழைப்பு தெரியுது. நவீன் நூலி படத்தொகுப்பு அருமையை சொல்லலாம். ரசிகர்களை முழுக்க திகிலில் ஆழ்த்த வேண்டிய நோக்கத்தில் படத்தை இயக்கி ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இயக்குனர். கிளைமேக்ஸில் உருகி உருகி பேசும் காதல் வசனங்கள் நிழலாக இருந்தாலும் அது படத்தை பெரிதாக பாதிக்கவில்லை சொல்லலாம்.